வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ட்வின்ஸ் தான் பார்க்க போறோம். நேத்தே போட்டிருப்பேன், பார்த்துட்டு மிஸ் பண்ணாம அதுவும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நிறைய கேமிங் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூவா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இன்னும் கேம்குள்ள ஆரம்பிச்சோன்னே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஐயோ, தலை வெட்டுற மிஷின் ஆச்சே. தேங்காய் வெட்டலாம்னு ஆசைப்பட்டேன், ஆனால் தலையை வெட்டணும்னு ஆசைப்பட்டேன். பின்னாடி பாருடா, இங்க ஒருத்தர் இருக்கானே, யார் அது? சரிக்கா. கீழே யாரும் நடக்கிற மாதிரியே இருக்கே. கிளம்பி போயிட்டானா? ஏன்னா கல்யாணம் கிட்ட இருந்ததா இப்போ தப்பிச்சு ஆகணும். ஏன்னா பார்த்தானா விடவே மாட்டான், பின்னாடியே தத்திக்கிட்டு இருப்பான். டைம் டைம் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தைரியமா இருக்கும்னு நினைச்சா அதே குண்டா வச்சுட்டாங்க. மேலே பாருங்க, பாயிண்ட்ஸே கம்மியா இருக்கு. சரி வாங்க, சோறு கொண்டா ஓடியா. சோறு கொண்டா இருக்கு, ஓடியா. சோறு கொடுக்குறாங்க, ஓடியா. சோறு கொடுக்குறாங்க, ஓடியா. எங்க சோறு சோறே காணும். எங்க விக்கிறாங்களா? வந்துட்டானா? என்ன சோறுன்னு வந்துட்டான். தம்பி பையன் தானே வந்திருக்கான், அண்ணன் பையன் வந்திருக்கான். பரவாயில்ல, அவனை போடிச்சுக்கலாம். திரும்ப கூப்பிடலாமா? ஒரு ஆசையா இருக்கு. சரி வாங்க, திரும்ப யார் வர்றான்னு பார்ப்போம். இந்த தடவை என்ன சத்தம் போட்டா வரமாட்டானா? ஓ, தண்ணியில இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பியா எடுத்து பார்த்து இப்போ திரும்பியா நம்ம கூப்பிடலாம். ஏஞ்சி நிற்கலாமா? இது தண்ணியில் போட்டிருக்கோம். சவுண்டு கேட்டுச்சுன்னா திரும்பியா வந்தா நம்ம திரும்பியா கூப்பிட வேண்டியதுதான். சோறு கொடுக்குறாங்க, ஓடியா. சோறு கொடுக்குறாங்க, ஓடியா. எங்க சோறு? திரும்பி ஏமாத்துனீங்க. இந்த மிஷினாலேயே உங்களை சாக்கடிக்க வச்சிருவேன். எங்க சோறு காணும்? சோறே காணுமே. எங்க இந்த மிஷின் வச்சு அடிக்கிட்டா உங்களை? வேணாடா, நீ போயிடு. இப்போ சோறு இல்லையா? ஏன் என்ன பையன் தாங்க கேட்குறான். சரி போடா டே. இப்போ இங்கே காயினை வச்சு தான் நம்ம போக முடியும். ஏன்னா தண்ணியில் தானே போட்டிருக்கோம், கொஞ்ச நேரம் பொறுத்தே போடலாம். போயிட்டான்னு ஃபீல் கிடைக்குது. சரி, திறந்து வச்சுட்டு போக வேண்டியதுதான். யாராச்சும் முன்னாடி வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா இந்த இடத்த விட்டு போகிறதே ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிஸ் மூலில் பண்ணலான்னு நினச்சா அதுவும் ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே நான் ஒரு எஸ்கேப் பண்ணிட்டேன், அதுவே ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்து தான் பண்ணினே. அதனால தான் இப்போ குண்டு பையெல்லாம் வந்து ஒன்று சரின்னு ஓடினேன். இப்போ என்னன்னா இந்த மாதிரி வருதா இருக்கே. சரி ஓடு நிற்காத. சென்ட்ரலா மாஸ்க்கு. அப்பாடியோ, நான் சொல்லவே மறந்துட்டேங்க. இந்த சென்ட்ரலா மாஸ்க்குக்காக தான் நான் வந்தேன். ஆட்டியை போட்டு போகலாமா? போக முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் நாள் அது ஒன்று இருந்தது, அவ்வளோதான். நம்ம எடுத்துக்கிட்டு தான் போயிருப்போம். சரி, இதுக்குள்ளே எஸ்கேப்புக்கு தேவையானது ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. கீழே அது நம்ம போட கீழாக இருக்குது. சரி, எடுத்து போய் வச்சுப்போம். ஏன்னா சத்து போட்டு அவங்கள வர வச்சிடலாம். சரி, இதுக்குள்ளே எதுவுமே இல்லையே. இங்கே எவனோ போயிட்டுருக்காங்க, பத்திரமா போயாகணும். சரி, இங்கே ஒரு காயின் இருக்குது. இது காயின் கிடையாது, இந்த இடத்துல ஒன்று வேணும். ஐயோ, சவுண்டு போட்டுனே டக்குன்னு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். சரி, இப்போ கீழே போடியோ. ஐயோ, ஒன்றாங்க போச்சுடா. இருக்கிறதே ஒன்றே ஒன்று, அதுவும் குறைச்சிட்டாளா? இப்போ என்ன பண்ண போகிறானே தெரியலையே. ஃபஸ்ட்டு நம்மளை போட்டு தள்ளத்துக்கு சமைச்சு வைக்கிறதுக்கு ஐடியா போட்டா. இப்போ என்ன அந்த வண்டோட யார மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் அவ பேசலாம், இப்போ நான் தான் பேசுவேன். வண்டே கிளம்பு, நான் திறந்து விட்றேன். அப்படியே போட்டு தள்ளலான்னு பிளான் போட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல கட்டச் பண்ணி போச்சு. ஆனா வண்டை நம்மளுக்கு அடிக்கவே இல்லைங்க, மேலே ஏத்துக்கிட்டு போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.